Dear students, good morning. இன்னைக்கு 12th standard economics classல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 4th lesson consumption and investment function அதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நுகர்வு மற்றும் முதலீட்டு சார்பு இதை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நாம் இது வரைக்கும் 3 சாப்டர் பார்த்துருக்குறோம். ஃபஸ்ட்டு சாப்டர் இன்ட்ரடக்ஷன் டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ், செகண்ட் சாப்டர் நேஷ்னல் இன்கம், தேர்ட் சாப்டர் employment and income theory, that is theories of income and employment. இப்போ 4th chapter consumption and investment function, நுகர்வு மற்றும் முதலீட்டு சார்பு இதை பற்றி பார்க்க போகிறோம். இதோட இன்ட்ரடக்ஷனில் ஜேஆர் ஹிக்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, the theories of multiplier and the theories of accelerator are the two sides of the theories of fluctuations, just as a theories of demand and the theory of supply are the two sides. The theory of value, அதாவது டிமாண்ட் அண்டு சப்ளையும் மதிப்பு கோட்பாட்டுடைய இரு பக்கங்களாகவும், பெருக்கி மற்றும் முடுக்கி இதுவும் ஏற்ற இறக்க கோட்பாடுகளுடைய இரு பக்கங்களாகவும் இருக்குது. இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதாவது வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மல்டிப்ளையர், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆக்சலரேட்டர், முறுக்கி பெருக்கி அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த சாப்டரில் தெளிவாக பார்க்க போகிறோன்னு ஜேஆர் ஹிக்ஸ் சொல்லியிருக்காரு. இதோட இன்ட்ரடக்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செகண்ட் சாப்டர் வி ஹாவ் சீன் த கான்செப்ட் ஆஃப் நேஷ்னல் இன்கம், த மெஷர்மெண்ட், இம்பார்ட்டன்ஸ் அண்ட் டிஃபிகல்ட்டிஸ். நமக்கு தெரியும் மெஷர்மெண்ட் நேஷ்னல் இன்கமோட பேசிக் கான்செப்ட்ஸ் என்ன, அதாவது ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி, என்டிபி, டிஃப்ளரேட்டர், இது எல்லாத்தையும் பார்த்தோம். நெக்ஸ்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் டிஃபிகல்ட்டிஸ் என்ன, இது எல்லாத்தையும் பார்த்துருப்போம். த ப்ரெசன்ட் சாப்டர் டீல்ஸ் வித் consumption function and investment function. This is which plays a vital role in influencing national income. அதாவது நேஷ்னல் இன்கம் கால்குலேஷனில் இது மிக முக்கிய பங்கு வகிக்குது. அப்படின்னா எதுனா, அதாவது கன்சம்ஷன் ஃபங்க்ஷனும் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷனும், நுகர்வு சார்பு மற்றும் முதலீட்டு சார்பு, இது ரெண்டும் மிக முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் த பிரைமரி மேக்ரோ எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ்ஸ் இஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் க்ரோத் ஆஃப் நேஷ்னல் இன்கம். அதாவது நேஷ்னல் இன்கம் க்ரோத்துக்கு ஆக்சலரேஷனுடைய க்ரோத் அதிகமாக இருக்கணும். அப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆக்சலரேஷன், இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மல்டிப்ளையர், அதாவது பெருக்கி அப்படின்னா என்ன, மல்டிப்ளையர் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, த மல்டிப்ளையர் ரெஃபர்ஸ் டு த சேஞ்ச் இன் நேஷ்னல் இன்கம் ரிசல்ட்டிங் ஃப்ரம் சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது முதலீடு அதிகரிப்பதால் எந்த அளவு தேசிய வருமானம் அதிகரிக்கிறது அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கணும். இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிற லைன் ரொம்ப முக்கியமான லைன், 2 மார்க் கொஷின். முதலீடு அதிகரிப்பதால், அதாவது சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட் டு சேஞ்ச் இன் நேஷ்னல் இன்கம், அதாவது முதலீடு அதிகரிப்பதால் நம்மளுடைய தேசிய வருமானத்தில் எந்த அளவு அதிகரிப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். த வேல்யூ ஆஃப் மல்டிப்ளையர் இட் செல்ஃப் டிபெண்ட்ஸ் ஆன் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் ஆர் மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம். அதாவது இந்த வேல்யூ ஆஃப் மல்டிப்ளையர் பெருக்கியின் மதிப்பு எதை சார்ந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் ஃபங்க்ஷனையும் மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் இறுதிநிலை நுகர்ச்சி நாட்டத்தையும் சார்ந்து இருக்குது. த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் த நேஷ்னல் இன்கம். அதாவது இந்த நேஷ்னல் இன்கமில் அன்ஸ்பெண்டு போர்ஷன், நான் 11th இதை ஒரு முறை ரீகால் பண்ணியிருப்பேன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அன்ஸ்பெண்டு போர்ஷன் அப்படின்னா என்னென்னா, செலவழிக்காத மீதி இருக்கக்கூடிய பணத்தை நம்ம என்ன பேருன்னு சொல்கிறோம் அப்படின்னா சேவிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இதை டெஃபினேஷன் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம இங்கே எக்கனாமிக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த அன்ஸ்பெண்டு போர்ஷன் ஆஃப் நேஷ்னல் இன்கம் இஸ் கால்டு சேவிங். 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க, பார்த்துக்கணும். Next, the relationship between consumption expenditure and the capital expenditure is explained by the principles of acceleration. இப்போ நம்ம மல்டிப்ளையர் அப்படின்னா என்னென்னா, அதாவது முதலீட்டில் ஏற்படும் மாற்றத்திற்கு ஏற்ப தேசிய வருமானத்தில் ஏற்படக்கூடிய மாற்ற விகிதம். இங்கே ஆக்சலரேட்டரில் என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா, கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் எக்ஸ்பிளைன்டு வித் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஆக்சலரேஷன். ஆக்சலரேட்டரை எது எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா, நுகர்வு செலவிற்கும் முதலீட்டு செலவிற்கும் உள்ள தொடர்பை இந்த முடுக்கி கோட்பாடு விளக்குகிறது. முடுக்கி அப்படின்னா ஆக்சலரேட்டர், முடுக்கி விடுதல் அப்படின்னு அர்த்தம். தீஸ் வேரியபிள்ஸ் ஆர் க்ளோஸ்டு இன்டர் கனெக்டட், இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்புடையவை. நெக்ஸ்ட்டு இந்த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, எதுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் இயரு நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருப்போம். அதில் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே கண்டிப்பாக கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற வார்த்தை இருந்துச்சுன்னா அதில் ஒன்று கன்சம்ஷனாக இருக்கும், இன்னொன்று
அது எதுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா திஸ் இஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்கம் அண்டு கன்சம்ஷன், அதாவது வருமானத்திற்கும் நுகர்வுக்கும் உள்ள தொடர்பை விளக்குவது கன்சம்ஷன் ஃபங்க்ஷன். நுகர்வு சார்பு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். லாஸ்ட் இயர் ஆனுவல் எக்ஸாமில் கேட்ட 2 மார்க் கொஸ்டின். த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் ஆர் த ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் ரெஃபர்ஸ் டு, அதாவது கன்சம்ஷன் ஃபங்க்ஷன்னாலும் நுகர்ச்சி நாட்டம்னாலும் எதுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தோன்னா இன்கம் அண்டு கன்சம்ஷன், அதாவது வருமானத்திற்கும் நுகர்வுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை விளக்குவது. அப்போ அது வருமானம் அதிகமானால் நுகர்வு அதிகமாகும், வருமானம் குறைஞ்சால் நுகர்வு குறையும். ஒரு சில சமயம் வருமானம் குறைவாக இருக்கும், நுகர்வு அதிகமாக இருக்கும். இதுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பற்றி படிக்கிறது தான் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன். இதை நம்ம மேத்தமெட்டிக்கல் டேர்மில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா C is equal to function of y, அதாவது கன்சம்ஷன் எதை பொறுத்து அமைகிறது அப்படின்னா இன்கம்மை பொறுத்து அமைகிறது. C is equal to consumption, y is equal to income, Fனா function of அப்படின்னு அர்த்தம். C is equal to function of y, இதுதான் ஃபார்முலா. அதுக்கடுத்தது இதில் சிங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள், ஒய்ங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். சிங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள், ஒய்ங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். சி இஸ் டிட்டர்மின்டு பை ஒய். இதை நல்லா கவனிச்சுக்கணும், 1 மார்க்குள்ளேருந்து வர வாய்ப்பு இருக்கும். நெக்ஸ்ட்டு இது அதாவது எப்போ வருமானத்துக்கும் நுகர்வுக்கும் உள்ள தொடர்பை நம்ம எப்போ ரிலேஷன்ஷிப் எப்போ நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதில் அதாவது நுகர்வு அப்படிங்கிறது பல காரணிகளை பொறுத்து அமையும். எக்ஸாம்பிள் நம்ம வாங்கக்கூடிய அளவுனே வச்சுக்கலாமே. நம்ம வாங்குறது கடையில் பொருளை வாங்குறப்ப அது நிறைய காரணங்களை பொறுத்து அமையும். அதாவது நமக்கு பிடிச்ச பொருளாக இருந்தால் நிறைய வாங்குவோம், வருமானத்தை பற்றி கவலைப்பட மாட்டோம். நமக்கு பிடிக்காத பொருளாக இருந்தால் குறைவாக வாங்குவோம், அங்கேயும் வருமானத்துடைய ரோல் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இங்கே மற்ற விஷயங்கள் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பொழுது, எந்தவித சேஞ்சும் இல்லாத பொழுது நம்ம நுகர்வு வருமானத்தை பொறுத்து அமையும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்ஃபேக்ட் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் இஸ் அ ஷெட்யூல் ஆஃப் த வேரியபிள் அமௌண்ட் ஆஃப் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் கரஸ்பாண்டிங் டு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் இன்கம். இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா இன்கம்மோட லெவல் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பொழுது கன்சம்ஷன் எப்படி இருக்கும், நம்மளுடைய இன்கம்மோட லெவலில் சேஞ்சஸ் இருக்கும்போது கன்சம்ஷன் எப்படி இருக்கும், அப்போ நம்மளுடைய சேவிங் லெவல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒய் அப்படின்னா வருமானம்னு நமக்கு தெரியும், சி அப்படின்னா நுகர்வு அப்படின்னு நமக்கு தெரியும், சேவிங் அப்படின்னா சேமிப்பு. நம்ம எவ்வளவு வருமானம் வருது, எவ்வளவு பொருள் வாங்குகிறோம், நுகர்ச்சி பண்ணுறோம், எவ்வளவு சேமிப்பு பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 0%, அதாவது 0ங்கிறத நமக்கு வருமானம் எதுவுமே இல்லை. ஆனால் கன்சம்ஷன் என்ன இருக்குது, 20% ஆகிருக்கு. வேறு எந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்க வேணாம். கொரோனா பீரியடில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், எல்லாம் லாக்டவுன், யாருமே வேலைக்கு போயிருக்க மாட்டோம். ஆனால் அங்கே நுகர்வு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த நுகர்வு நடக்கும் பொழுது அங்கே சேமிப்பு என்ன இருக்காது. அப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட் லைனில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த நுகர்வு அப்படிங்கிறது அட்டானமஸ் கன்சம்ஷன், அதாவது வருமானத்திற்கு தொடர்பில்லாத நுகர்வு அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து வர டாபிக் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வருமானம் இருந்தால் மட்டுமே நுகர்ச்சி நடக்கும். ஃபஸ்ட்டு கான்செப்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வருமானம் 0, நுகர்ச்சி 20, சேமிப்பு இல்லை -20. அது நமக்கு தேவையில்லை, ஏன்னா வருமானமே இல்லாத போது நுகர்ச்சி அதாவது பொருளை கடையிலேருந்து வாங்குறதே பெரிய விஷயம். அப்போ நம்ம சேமிக்கிறது அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு போக முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வருமானம் 0, ஆனால் கன்சம்ஷன் நடந்துகிட்ருக்குது. அப்போ இந்த 20% கன்சம்ஷன் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே நம்ம போன மாதம்லாம் வேலைக்கு போய் கொஞ்சம் அமௌண்ட்டு சேமித்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த சேமிப்பிலிருந்து எடுத்து செலவு பண்ண கன்சம்ஷன் அர்த்தம். அப்போ இந்த கன்சம்ஷன் வருமானத்திற்கு தொடர்பில்லாத கன்சம்ஷன். திஸ் இஸ் கால்ட் அட்டானமஸ் கன்சம்ஷன். அட்டானமஸ் கன்சம்ஷன் அப்படின்னா என்னென்னா நாட் ரிலேட்டட் டு இன்கம். இதை நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 60% வருமானம் வருது, ஆனால் உங்களுக்கான நுகர்ச்சி எவ்வளவு 70%. இங்கேயும் உங்களுக்கு சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கடுத்து லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 360 ரூபா சம்பளம் வருது, 320 ரூபா செலவு பண்ணுறீங்க, எவ்வளவு சேமிக்க முடியும், 40 ரூபா சேமிச்சிருக்கீங்க. இந்த டேபிள் நீங்கள் போட்டு வச்சு க்ளீனாக பார்க்கணும். இதில் ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய கான்செப்ட் என்ன அப்படின்னா வருமானம் 0வாக இருக்கும்போது 20% நுகர்ச்சி எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த 20% நுகர்ச்சி எப்படி நடக்கும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சேமித்து வைத்திருக்கக்கூடிய சேவிங்ஸிலிருந்து அதை எடுத்து நம்ம இந்த மாதம் செலவு பண்ணுறோம். அப்போ இந்த நுகர்ச்சி வருமானத்திற்கு தொடர்பு இல்லாத நுகர்ச்சி, தட் இஸ் கால்டு அட்டானமஸ் கன்சம்ஷன். இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த டேபிள் பார்த்திங்க அப்படின்னா C is equal to
C is equal to A plus 100 plus AY அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். இதில் இந்த ஃபார்முலாவில் C வந்து 100ன்னு கொடுத்துட்டாங்க. ஒய்யோட அளவு என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒய் இங்கே இருக்கிற அளவு எடுத்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, இங்கே நான் சம் போட்டிருக்கேன் பாருங்கள், 100 + 0.8. இங்கே ஒய்யோட மதிப்பு 100ன்னு வச்சுருக்கிறோம். இவங்களே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒய்யோட மதிப்பு 100ன்னு கொடுத்துருக்காங்க. சி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 180 கொடுத்துருக்காங்க. இந்த 180 எப்படி வந்துச்சு அப்படின்னு இந்த சம்மை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இல்லை ஒய்யோட மதிப்பு நம்ம மாறிக்கிட்டே இருக்கலாம். ஒய்யை 200ன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 200க்கு இங்கே நான் சம் போட்டிருக்கேன். ஒய்யோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.8 வந்து 0.8ங்கிறது என்னென்னா எம்பிசி, அதாவது 0.8 எம்பிசி. ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா C is equal to 100 plus MPC ப்ராக்கெட்டில் ஒய் அப்படின்னு ஃபார்முலா இருக்குது. இங்கே ஃபார்முலா கொடுக்கல. நீங்கள் இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபார்முலா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். அதாவது வருமானத்தில் நான் 100 + 0.8 200ன்னு போட்டிருக்கேன். ஒய்யை 200ன்னு போட்டிங்கன்னா 260 ரூபாய் உங்களுக்கு கன்சம்ஷன் வரும். இந்த 200 இருக்கிற இடத்துல நீங்கள் 300 400 என்ன வேணாலும் போட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். சம் கரெக்டாக புரியும். நான் 2 பக்கமே சம் போட்டிருக்கேன். இந்த 300 ரூபாய் எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். 340 ரூபாய் கன்சம்ஷன், 340 ரூபாய் எப்படி வந்துச்சு, கன்சம்ஷன் 260 ரூபாய் எப்படி வந்துச்சு, கன்சம்ஷன் 180 ரூபாய் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், தெரியும். நெக்ஸ்ட்டு மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம், இந்த ஃபார்முலா அப்படியே கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயக்ராமெட்டிக் ஃபார்மில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, டயக்ராமெட்டிக் ஃபார்ம் பாருங்கள். இதில் ஒய் ஆக்சிஸில் கன்சம்ஷன் அதாவது நுகர்ச்சி கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஆக்சிஸில் வருமானம் கொடுத்துருவாங்க. அப்போ வருமானம் அதிகமாக நுகர்வு அதிகமாகுமா அப்படிங்கிறது தான் கொஷின். ஆமாம், வருமானம் அதிகமாக நுகர்வு அதிகமாகும். இப்போ வருமானம் 120லேருந்து 170 போகும்பொழுது நுகர்ச்சி வருமானம் 120லேருந்து 180 ஆகும் பொழுது நுகர்ச்சி 120லேருந்து 170 தான் ஆகுது. ரிமைனிங் 10% நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், சேமிப்பு பண்ணியிருக்கிறோம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த 45 டிகிரி லைன், அந்த லைன் எதை குறிக்கும், சி லைன் எதை குறிக்கும் அப்படிங்கிறது ரெண்டு கான்செப்ட் தான். அதாவது இந்த 45 டிகிரி லைன், அதாவது நான் ஏரோ மார்க் போட்டு நோ இன்கம் அப்படின்னு நோ சேவிங் அப்படின்னு கொடுத்துருப்பேன். இந்த ஏரோ மார்க் போட்டிருக்கிற இடத்துல நமக்கு வருமானம் இல்லாத நுகர்வு நம்ம டேபிளில் பார்த்த மாதிரி 0-20. நீங்கள் பார்த்தீங்கன்னா வருமானம் 0வாக இருக்கும், ஆனால் நுகர்ச்சி மட்டும் என்ன ஆகிருக்குது, 20 இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதில் சேமிப்புக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டயக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். இன்கம் இஸ் மெஷர்டு ஹரிசான்டலி அண்டு கன்சம்ஷன் இஸ் மெஷர்டு வெர்டிக்கலி இன் 45 டிகிரி லைன் அட் லெவல் ஆஃப் ஆல் லெவல் ஆஃப் இன்கம் அண்ட் கன்சம்ஷன் ஆர் ஈக்குவல். இந்த 45 டிகிரியில் இன்கமும் கன்சம்ஷனும் ஈக்குவலாக இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 20 லைன் மட்டும், சி லைன் மட்டும் தனியாக இருக்கும். இது என்ன அப்படின்னா அட்டானமஸ் கன்சம்ஷன், தட் இஸ் கால்டு நம்ம ஃபஸ்ட்டு டேபிளில் ஃபஸ்ட்டு பார்த்தது வருமானத்துக்கு தொடர்பில்லாத நுகர்வு கோடு அப்படின்னு அர்த்தம். இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இது ஒன்று தான், வேறு ஒன்றும் பெருசாக தேவையில்லை. த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் மெஷர்டு நாட் ஓன்லி த அமௌண்ட் ஆஃப் ஸ்பெண்ட் ஆன் consumption but also the amount saving. This is because the propensity to saving merely the propensity not to consumption. The 45 degree line may therefore be regarded as a zero saving line. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது அந்த 0 பாயிண்டில் எந்த சேவிங்கும் இருக்காது. ஏன் அப்படின்னா நுகர்ச்சியும் இல்லை, வருமானமும் இல்லை. ஸோ திஸ் இஸ் கால்டு ஜீரோ சேவிங் லைன். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வேறு எந்த முக்கியமான பாயிண்ட்டும் இல்லை. சி லைன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், அதாவது வருமானத்திற்கு தொடர்பில்லாத நுகர்வு கோடு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்சம் கான்சியஸாக கவனிங்க, ரொம்ப முக்கியமான டாபிக் கூட. தேங்க்யூ வெரி மச்.